சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளையன்சஸ், 2 வீலர், நம்ம தொழிலுக்கு பயன்படுத்துற ஆயுதங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வைங்க. உங்ககிட்ட சரஸ்வதி அம்பாளோட போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா தொடச்சு அழகா ஒரு மணப்பலகையில ஒரு சிகப்பு துணி விரிச்சு அதுக்கு மேல அம்பாள் போட்டோவை வச்சுக்கோங்க. புத்தகங்களையும் ஆயுதங்களையும் சந்தன குங்குமம் வச்சு ஒரு வெள்ளை துணி விரிச்சு அம்பாள் படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. மலர்கள் அப்படின்னு சொல்லும் போது வெண் தாமரையும் வெள்ளை கலர் மல்லிகைப்பூவும் அம்மாவுக்கு ரொம்ப உகந்தது. ஒரு வாழை இலை விரிச்சு அதுல வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அவல், பொரி, சுண்டல் வச்சுட்டு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல எந்த நைவேத்தியங்கள் உங்களால படைக்க முடியுதோ அதை படைக்கலாம். முதலில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்துவிட்டு நான் சொன்ன நேரத்துக்கு வழிபாடு செய்யுங்க. சரஸ்வதி தேவியோட 108 போற்றி மற்றும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வெண் மலர்களால் அல்லது குங்குமார்ச்சனை பண்ணலாம். குடும்பத்தோட தீப தூப ஆராதனை காட்டி அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். முக்கியமான விஷயம், வாழ்வில் வெற்றி கிடைக்க அந்த புத்தகங்களையும் ஆயுதங்களையும் மறுநாள் விஜயதசமி பூஜை செய்த பிறகே எடுக்க வேண்டும்.